எல்லாருக்கும் வணக்கம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. என்னடா நம்ம எதுக்கோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றான்னு பாக்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்கு, சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது, கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம்ல ஒரு டவுட் ஒன்று இருக்கு. வேலை பண்ணுறோம், வேலைக்கேற்ற கூலியை எதிர்பார்க்கக்கூடாதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துடைய முழு மீனிங் என்னன்னா ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூம் மட்டும் கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேர் அந்த ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு வச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில ரெடி ஆகி அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் போய், சார் உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சார், சார் நீங்க போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார், சென்ட் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆளு வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. யாரு கூட பேக் எல்லாம் தூக்கிட்டு போய் எப்ப பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் சொன்னார்ல, அவருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துரு, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார், தினமும் நான் தானே சார் உங்க பேக் எடுத்து, நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டா பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலயே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனா அவன் வேலையை மட்டும்தான் பார்த்து, வேலையை கரெக்டா பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பாரு. அந்த பலன் தான் இது. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டுல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால முடியல மத்தவங்கிட்ட கேட்டு. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்துடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டி. இப்ப உங்க வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தாரு. அந்த போட்டோ நீங்களே பாருங்க. இப்ப 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல. அந்த கஷ்டம் என்னன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, உடம்பு சரியில்லாம போனாலும் அவன் ஆசையில நிறைவேற்றுறதுல இருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைகளை வளர்த்துருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளவு நோய்கள் வந்திருக்கும், எவ்வளவு நைட் தூங்காம வந்திருக்கு, அதுல எவ்வளவு டிஸ்டர்ப். அதுவும் என் வீட்டுல வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சிருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை பாக்குறாங்க. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பிரபலமான நடன அமைப்பாளர்களில் ஒருவர் ராகவா லாரன்ஸ். பிறகு ஹீரோவாக மாறி சில ஹிட் படங்களை கொடுத்தார். கடந்த பல வருடங்களாகவே அவர் பலருக்கும் பல உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் தான் அரசியலுக்கு வருகிறேன் என்றும், நான் வரலாமா வேண்டாமா என்பதை ரசிகர்கள் சொல்லுங்கள் எனவும் கூறியிருந்தார். நடன அமைப்பாளரான ராகவா லாரன்ஸ் அற்புதம் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அதனையடுத்து முனி திரைப்படத்தில் நடித்து ஹிட் ஹீரோவாக மாறினார். தொடர்ந்து அவர் இயக்கி நடித்த காஞ்சனா பட சீரிஸ் பட்டித்தொட்டி எங்கும் ஹிட்டடித்தது. பாலிவுட்டிலும் ரீமேக் ஆனது. இதனால் பிஸியான ஹீரோவாக மாறினார். அடுத்தடுத்து நடிப்பதற்கும் அவர் கைவசம் எக்கச்சக்க படங்கள் இருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, யாரும் இல்லாத குழந்தைகளை தத்து எடுத்து வளர்ப்பது, ஏழை மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது என லாரன்ஸ் இந்த சமூகத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறார். அவர் வளர்த்த குழந்தைகள் எல்லாம் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதுவே அவருக்கு பலரிடம் பெரிய பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க, ராகவா லாரன்ஸ் தவேகவில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களம் காணவிருக்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் வந்தன. இந்நிலையில் இன்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில், திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் நிற்க வேண்டுமென்றால் அரசியலுக்கு வர வேண்டும். நான் சமூக சேவைகள் செய்து வருகிறேன், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுகிறேன். அப்போதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது, அங்கு சென்று சாப்பாடு கொடுத்தேன். அதுதான் அரசியல் தொடக்கமாக இருந்தது. ரஜினி குறித்து சீமான் நிறைய விமர்சித்தார். நான் ரஜினியிடம், அண்ணே அவர் ஓவராக பேசுகிறார் என கூறினேன். ரஜினியோ என்னிடம் அமைதியாக இருக்க சொன்னார். ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னதும் தலை மேல் கையை வைத்து உட்கார்ந்துவிட்டேன். ஒருநாள் அம்மாவிடம் என்னுடைய அரசியல் என்றி கொடுத்து சொன்னேன். அவர் முகம் சட்டென்று மாறிவிட்டது. எழுந்து சென்று விட்டார். 2-3 நாட்கள் என்னிடம் பேச மறுத்துவிட்டார். நான் அரசியலுக்கு வருவதை அம்மா விரும்பவில்லை. விஜய் அரசியலுக்கு வந்தபோது அம்மாவிடம் சென்று, நண்பர் வருகிறார் என கூறினேன். விஜய் கடின உழைப்பாளி. அம்மாவிடம் மீண்டும் கேட்டேன். அவர் மீண்டும் வேண்டாம் என்றுதான் சொன்னார். விஜயிடமும் சொல்கிறேன் என கூறினார். தேர்தல் முடிவுகள் வந்ததும் அம்மாவிடம் பேசினேன். அதற்கு அவர், விஜய் அனைத்தையும் மாற்றிவிட்டார் என கூறி அரசியலுக்கு வர அனுமதி கொடுத்தார். அம்மா ஓகே சொல்லிவிட்டார்.
ரசிகர்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என கமெண்ட் செய்யுங்கள் என கூறியிருந்தார். அவர் அரசியலுக்கு வரலாம் வர வேண்டாம் என பல கருத்துக்கள் வருகின்றன. அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ? இந்நிலையில் புதிய புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகியுள்ளது. அதாவது அரசியலுக்கு வருவதாக அவர் அறிவித்தவுடனேயே ராகவா லாரன்ஸ் ஆவிகள் மற்றும் பேய் பிசாசு நலத்துறை அமைச்சர் என குறிப்பிட்டு லாரன்ஸ் போட்டோவை வைத்து எடிட் செய்திருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தை பார்த்த பலரும் என்னங்க இவ்வளவு ஸ்பீடாக இருக்கீங்க கமெண்ட் செய்து வருகிறார்கள்.